உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபினான்ஷியல் கேட்டு போட்டிருக்கீங்களாம்மா வழக்கு? சேர்ந்து வாழணும்னு ஒரு கேஸும், அதுக்கப்புறம் வந்து டிபி ஆக்ட்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் பணம் கேட்டு நான் போடல. அவங்க தான் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. நான் இன்னும் வரைக்கும் அதுக்கு நான் போகவே இல்லை. கேரளாவில் காடாம்புழா அங்கே இருக்கக்கூடிய பகவதி அந்த அம்மனை போய் ஒரு இடம் தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை. ஐக்கிய முக்திய முட்டு காம்ப்ரமைஸ்க்காக பண்ணுறது இது. இப்பலேயே வந்து அடுத்து நான் வந்து படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிம்மத்தை நோக்கி வர்றதுனால வாய்ப்புகள் நிறையா வரும். மேச ராசி இல்லாமல் நிர்வாகம் பண்ண முடியாது. மேசமும் சிம்மமும் தனுசும் இல்லாமல் நிர்வாகம் பண்ண முடியாது. அது எப்படி அந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து எப்படி கனெக்ட் ஆகுறது? பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது அப்படின்னா எதுவும் வேண்டாம்ட்டு போயிடணும். எனக்கு எதுவுமே வேண்டாம்ட்டு போய் நல்ல ஒரு ஆன்மீக குருமார்களோட தொடர்பில் இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது அதுதான். நான் இந்த பெயின் விஷயத்துல உணர்ந்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பெயின் பிடிக்காது. பெயின் பிடிக்கிறதுனால அந்த வீட்டில் மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம், கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது எனக்கு தலை ஃபுல்லா பெயின். அறுவருக்கு தக்கக்கூடிய உரை சனிக்காது. தலையில வந்து உட்காந்தா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் என்னை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சந்தேகங்கள் இருக்கு. என்னுடைய ஜாதகம் சார்ந்தும் என்னுடைய வாழ்க்கை சார்ந்தும் எந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னும் போது தான் நம்மளுடைய கோவை பண்டிட் விஜய் ஐயா வந்து நேரில் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் தாயி. சொல்லுங்க தாயி. எனக்கு இப்போ இருக்க தெளிவான முடிவு என்னன்னா, என்னுடைய இந்த கோர்ட்டு கேஸ் இதை கேட்கணும் அப்படின்னு நினச்சது. ரெண்டாவது வந்து என்னோட தொழில் சார்ந்து வந்து நான் வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கேன். இதை தாண்டி நான் போகணும் அப்படின்றது தான் அடுத்த ஸ்டெப், போகணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து நம்ம வாழ்க்கை இதை நோக்கி எப்படியே இருக்குமா அப்படின்றதான் ஒரு இப்போ நான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கேன். நான் சுவாமி கும்பிட்றதுனால இவ்வளோ தெளிஞ்சு வந்திருக்கேன். இந்த இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக எப்போ மாறும்ன்றது தான். இடையில ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாமா? மெடிசன் அளவுக்கு போகல. ஆனால் மெடிசன் கவுன்சிலிங் டாக்டர் ஏதாவது பார்த்தீங்களா? போல. இடையில ஸ்ட்ரெஸ் ஆச்சா? ஆமா, ஸ்ட்ரெஸ் ஆச்சு. சரி, வேற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் ஏதாவது, தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சா? சரி, அதெல்லாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம் தான். உங்களுக்கு சரியாகக்கூடிய நேரம். குரு பயிற்சி ஆகணும். குரு ஏப்ரலில் பயிற்சி, ஏப்ரல் லாஸ்ட்டில் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகி கும்பத்தை பார்வை செய்வார். இது வந்து பிரசன்னம். அப்போ இந்த 7ஆம் அதிபதியை பார்ப்பார். சரியா? அப்போ இந்த செவ்வாய்க்கு ட்ரையாங்கிளில் வந்து புதன் இருக்கார், அந்த பக்கம் சனி இருக்கார். செவ்வாய் சனி புதன் காம்பினேஷன் வருது. குரு பயிற்சி ஆச்சுன்னா சனியை பார்வை செஞ்சிருவார். இப்போ உங்களுக்கான இந்த 2 கோயில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நான் சொன்னது. இப்போ நான் சொன்ன 2 கோயில்கள். சரியா? கழுகுமலையில் இருக்க அது வந்து உங்கள் ஃபினான்ஷியலுக்கும் உங்கள் லைஃபுக்கு செக்யூருக்கும், சங்கரநாராயணர் உங்கள் லைஃப் செக்யூருக்காக சொன்னது. ஃபினான்ஷியலாக நான் செட்டில் ஆகிறதுக்காக. இது இப்போ இந்த பேர் அடிப்படையில் அது சாதிக்கிற ரொம்ப கஷ்டம். நம்ம நீங்கள் கேட்குறது எனக்கு லைஃப் திரும்ப வேண்டும்னு நீங்கள் கேட்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோ சான்ஸ். ஏன்னா செவ்வாய் நீச்சமாயி சனியை பார்க்குது. அந்த தீபாங்கிற பேர் சிம்ம வீடு. இந்த சிம்மத்துக்கு 7 சனி கும்பத்தில் நிற்கிறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து நீச்சமாயி அதை பார்க்குது. குரு டிரான்சிட்டில் போனாலும் அது உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்வோம். எப்படி டாக்டர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்கிறாங்க, பேர் சொல்கிறேன், அப்போலோ இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் முயற்சி தான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் அதாவது நம்ம காடாம்புழான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடாம்புழா காடா துணின்றோம்ல, காடாம்புழா. அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன், அந்த அம்மனை போய் ஒரு இடம் தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் தரிசனம் பண்ணி அங்கே போய் ஐக்கிய முக்திய முட்டு, ஐக்கிய முக்திய முட்டு காம்ப்ரமைஸ்க்காக பண்ணுறது. இது செய்வ நிலம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு நான் போக மாட்டேன். ஸோ அது ஒரு இடம் போயிட்டு வாங்க. உங்கள் கேரியருக்கும் நிறையா விஷயங்களுக்கும் அது ஒரு மாற்றத்தை தரும். எல்லாத்துக்குமே தரும். ஒரு முறை காடாம்புழான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே காடாம்புழாவில் வந்து இந்த பகவதி அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் ஐக்கிய முக்திய முட்டுன்னு அதுக்கு பேர். அதை உடைச்சிட்டு வாங்க. சரியா? உங்கள் லைஃபுக்கு அது ஒரு பாதுகாப்பையும் ஒரு முயற்சி தான். நிறைய பேருக்கு நடந்திருக்கு.
முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நீங்க சொல்றது வந்து குடும்ப ரீதியா நம்ம வழக்கு போட்டதுல வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ஆகும்ன்றது சந்தேகமா தான் அது இருக்கு. உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனா முயற்சி பண்ணலாம். சப்போஸ் அது வந்து ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெத்ன்னு சொல்ற மாதிரி அத நான் உத்தரவாதம் தர முடியாது. அதுதான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இது வந்து அப்படி ஒரு பிரசவம் தான். சூழ்நிலை நடக்கும்போது எனக்கு அடுத்த என்னோட மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, இப்போ சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஒரு தீர்ப்பே வருதுன்னு வைங்களேன். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்னன்னா, என்னோட சக்சஸ்ன்றது அப்போ ஆப்போசிட் ஆளுங்களுக்கு நம்ம தண்டனை கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நம்ம இது சார்ந்து வந்து நீதிமன்றம் சார்ந்து நம்மளுக்கு அது சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்காகத்தான் காடாம்புல போய் சொன்னேன். அது லேசப்பட்ட பகவதி இல்லை. தட்டி கேட்கும் நீதி கேட்கும்ன்றதுக்கு உக்கர தேவி. அது காடாம்புல பகவதி லேசப்பட்டவ கிடையாது. நான் அந்த கோயில் நிறைய பேருக்கு சொன்னதே கிடையாது. ரொம்ப ரேரா சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப இது வரைக்கும் அந்த கோயில் நான் 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். வேற ஒரு பிரச்சனைக்கு இன்னொருத்தருக்கு உங்களுக்கு. ஏன்னா காடாம்புலா தான் போயாகணும், ஒரு வழி இல்லை. நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். புலைன்னா என்ன? நீர்னு அர்த்தம். செவ்வாய் வந்து கடகத்துல நீசமாயி சந்திர வீட்டுல நீசமாயி செவ்வாய் மகர வீட்டையும் பார்க்கு. மகரம் கேரளா. கும்பம் வழிபாடு. கும்ப அமானுஷிய வீடு. கும்ப அமானுஷிய வீடு, மிதுன அமானுஷிய வீடு, துலாம் அமானுஷிய வீடு. இந்த 3மே அமானுஷிய வீடு. மேசமும் அமானுஷிய வீடுகள். அப்ப அமானுஷிய பாதிப்பு எது இருந்தாலும் சரி கிளியர் ஆயிரும். கும்பம் வந்து சாமியார் வீடு தாயி. உங்க யாராவது சாமியார் இருக்கா? அருள் வாக்கு சாமியார் வேற ஆள் இருக்கா? இன்னைக்கு சாமியார் ஆள் பூரா எங்களுக்கு எங்க வீட்டுல கும்பம் இருக்கும். காய் வீட்டு தெரிஞ்சா கும்பம் இருக்கும். ஒரு சிம்மம் இருக்கும். சமஞ்ச ஜாதகம் வந்து கும்பம். ஏதோ ஒண்ணு கும்பம் வரும் தாயி, அவ்வளவுதான். அது கும்பம் வராம போகாது தாயி. கேட்டா மத்தவங்க ஏளனமா பேசுறக்கா நம்ம வாழ முடியாது. நாம சரியா வாழ்றோம், அவ்வளவுதான். இந்த பிரசன்ன அடிப்படையில் இதுதான் உண்மை. இதை வச்சு இன்னும் சொல்லலாம். நீ ஏகப்பட்ட மேட்ரு பேசலாம். பேசுற டைமே பத்தாது. அவ்வளவு மேட்ரு பேசலாம். இது உண்மையா பொய்யா நீங்க தான் சொல்லணும். நம்ம வெறும் பேரை வச்சு சொல்ற கஷ்டம். அது யூகிச்சு சொல்ற கஷ்டம். இது ஏன் நான் சொல்றேன் காடாம்புலா சொல்றேன்னா, சிம்மத்துக்கு 12ஆம் இடங்கிற அயனசயன போகஸ்தானம்னு அதுக்கு பேரு. சரியா? அதனாலதான் வந்து நான் நாசுக்கா கேட்டேன். 2 வாழ்க்கை பிரிஞ்சவங்க, மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனவங்க. ஏன்னா எடுத்தோன்னே யாரையும் மனசு புண்படுற மாதிரி யாரும் கேட்டக்கூடாது ஐயே. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனவங்க யாரு இப்படித்தான் காமனா கேட்பேன். ஏன்னா சங்கடம் வந்துடும். ஒரு சிலர் என்ன ஏனுங்க எடுத்தோன்னு இப்படி கேட்குறீங்கன்றுவாங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப மென்மையா பேசக்கூடிய மக்கள். நெல்லை மாவட்டம்ல டாப் டூப் ஆய்வுன்னு பேசிடுவோம். கோயம்புத்தூர்ல ஏனுங்கண்ணா என்னங்கண்ணா வா போன்னு பேச சண்டைக்கு வந்துருவாங்க. ரொம்ப மரியாதை கத்துக்கிறோம்னா கோயம்புத்தூர். யாராவது என்ன சின்ன குழந்தை ஏங்கன்னு என்னங்கன்னு அப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கொங்கு பொண்ணு. தமிழ்நாட்டினுடைய அதாவது புண்ணிய ஸ்தானம் ஊர். அந்த ஊர் அருமையான ஊர். கொங்கு மக்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு மக்கள். அதனால எடுத்தோன்னே தடாபடான்னு கேட்டக்கூடாது. நான் பழைய நெல்லை மாவட்டம். புரியுதா தாயி? அப்போ அதனால எங்கள் எங்கள் ஊரில் தாயின்னு பேச்சு பழக்கம். அப்போ உங்களுக்கு அந்த சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடக வீடாக இருக்கனால, கடகம் வந்து புலையினுடைய வீடு. சிம்மத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் தான் கலத்தரக்காரகன். அது நீச்சமய கிடக்கு. இந்த தீபாங்கிற பேருக்கு நேராக ஆப்போசிட் வீடு, சிம்ம வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் வந்து மகரத்தையும் பார்க்குறாரு. கும்பத்தையும் செவ்வாய் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும். கடகத்தில் உட்காந்து கும்பத்தையும் பார்வை செய்யும். அப்போ அது சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து பார்க்கறனால அது புலைன்னு எடுத்தேன். செவ்வாய் துணி தான் காடா துணி. சந்திரன் ட்ரெஸ்ஸு, செவ்வாய் சனி காடா துணி. அப்போ காடாம் புலான்னு எடுத்தேன். இப்படிதான் மேட்ரு. செவ்வாய் சந்திர வீட்டில் வந்து சனியோட வீட்டை 2 வீட்டை பார்க்குது. மகர வீட்டையும் பார்க்கு, கும்பத்தையும் பார்க்கு. அது வக்கரமாயி நீசமாயி பார்க்கு. அப்போ பகவதி அப்படி தான் எடுக்கணும். ஸோ அந்த பகவதி அம்மன் வழிபாடு செய்ய சிறப்பு நிச்சயம் உண்டு. அவ்வளோதான். வழிபறக்கும் நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. மனித ரீதியாக உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அந்த அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க லைஃப்க்கு கண்டிப்பா நிச்சயம் செக்யூர் பண்ணும். போய் நான் சொன்ன ஐக்கிய முக்திய யந்திரம். ஐக்கிய யந்திரம் இல்ல, முட்டுன்னு தேங்காய். அது வாங்கி 2 பேரையும் இணைச்சு அதில் எழுதி சொல்லி படிச்சு உடைப்பாங்க. பவர்ஃபுல் சோல். என்ன வேண்டுகளும் நடக்கும். சரியா? நம்ம கையில் இல்லை, அவங்க கையில் இருக்கு. வேற என்ன கேட்கீங்க? இல்லை, இதுக்கே நான் ஒரு தெளிவு ஒன்று சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இந்த குழப்பத்துல தான் நான் இருந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப டிப்ரெஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் தான் நான் இருந்தேன். இப்போ தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வந்ததுனால நான் இந்த தெளிவு கொஞ்சம் வந்தது. ஆனால் இதுக்கான ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சிட்டே இருக்கும்ல. என்னதான் நம்ம அதுலேருந்து வெளியே வந்தாலும் நம்மளுக்கு இப்படி நடந்ததே, நம்மளுக்கு எப்போ நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பகவதி அம்மா ஒரு உக்கிர காளி அப்படின்னீங்க. நான் ரொம்ப நாளா வந்து அவகிட்ட போகணும். பகவதினா கண்ணகி தாயி. கண்ணகி மதுரை எரிச்சு போட்டு உட்காந்தவ. அவள் லேசு கிடையாது. அவள் லேசானவள. அவ
நீங்க கொடுங்கலூர்லாம் போய் பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. எந்த ஏமா விஷயங்கள் மனுஷ ஆனால சாதிக்க முடியாத பின்னால சாதிக்க முடியும். ஈசனை சிவருமான தூக்கி போட்டு மிச்சாலா இல்லையா காளி? ஆமா உண்டா இல்லையா? ஆமா அது கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டேன். நீங்க போய் பாருங்க, காடாம்புழா போய் பாருங்க. கண்டிப்பா நான் இது வரைக்கும் அந்த கோயில் நான் போனதே கூட கிடையாது. ம், அது வழியே போயிருக்கேன், வந்திருக்கேன். ம், அது மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு காடாம்புழா. போயிருக்கேன், வந்திருக்கேன். நான் போயிட்டு உங்களுக்கு கோயிலுக்குள்ள போனதில்லை. ம். அந்த பக்கம் போயிருக்கேன், நான் அந்த உள்ள போனதில்லை. ஆ. கொடுங்கலூர் போவேன். கொடுங்கலூர் பகவதி அது அது வேற. சொட்டானக்கரை அது வேற அது பகவதி. அது அமானுஷ்ய விஷயத்துக்கு தான். ஓ. கொடுங்கலூர் பகவதியுடைய தன்மை வேற. பகவதி அம்மன்ல அங்க வந்து வித்தியாசமான இதுல ஆக்சுவலா இருக்காங்க. கண்ணகி வந்து மதுரையில வந்து அந்த கிளம்பி அங்க எரிச்சு மலை மார்க்கமா நடந்து வந்து உட்கார்ந்த இடம் வந்து கொடுங்கல்லூர். ஓ. சக்தி தேவியோட போய் கலந்தது. ஆ, ஆ. மகாசக்தின்னு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தான். காளியோட போய் கலந்தது தான் அது. கண்ணகி. என்னுடைய உடலை நீ ஏற்றுக்கொள், என்னுடைய ஆன்மாவை உன்னுள் ஏற்றுக்கொள்னு சொல்லி ம். இவங்க வந்து கண்ணகி காளிகாம்பலோட கலந்தது தான் அது. ஓ. காளிகாம்பலோட கலந்தது தான், உயிரோட என்னை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி கலந்தது தான் கண்ணகி. தனித்த கண்ணகியே அங்க இல்ல. தனித்த கண்ணகி வந்து அழிச்சு போடுவாங்க. ம், அது காளிகாம்பலோட போய் கலந்தது, மெர்ஜானது. ம், அங்க வாளும் சிலம்பும் நீங்க எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. ம். வாளும் சிலம்பு ரெண்டுமே எடுத்துட்டு போய் வைக்கணும். அங்க அங்க அர்ச்சனை கவுண்டர்ல வச்சிருப்பாங்க தாயி. ஆ. வாளும் சிலம்பும் எனக்கு வேணும்னு அதை பிரகாரம் சுத்தி கொண்டு வந்து வச்சுட்டு வாங்க. நீதி கேட்கறது அதான். புரியுதா? புதுசா நான் கேள்விப்படவே இல்லை. இதான் இல்ல முதல் தாயி தடவை நான் இருக்கு, கேட்கிறேன். எல்லாரும் எனக்கு தெரியாது தெரியும். நிறைய விஷயம். கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாதி பேருக்கு எல்லாருக்கும் மலையாளம் தெரியும் கோயம்புத்தூர்ல. ஆ. ஏன்னா எல்லாம் கேரள மக்கள் நிறைய இருக்கறனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு மலையாளம் தெரியும். நிறைய இது காடாம்புழாங்கிறது பவர்ஃபுல்லான கோயில் அது. ரொம்ப நாள் எனக்குள்ள ஒரு சந்திரன் ட்ரெஸ் ஆட, ஆமா செவ்வாய் சனி காடா துணி, காடாது. செவ்வாய் சனி சந்திரன் காடா துணி, புழைங்கிறது ஏரி குளம். ம், சரியா? அப்ப அது கடகத்துல இருந்து பாக்குது. அது மகரம் மெட்டல் வீடு, மகரம் தான் கர்நாடகா, மகரம் தான் கேரளா, மகரம் தான் கோவா. ம், சரியா? அந்த சைடு பூரா கடற்கரை பகுதி பூரா அதுதான். ம், அதே நீங்க சென்னைக்குள்ள கொண்டுட்டீங்கன்னா ஓஎம்ஆர் அங்கே உள்ள வந்துடும். ம். ஸோ அப்போ இது இது எப்படி வேணாலும் இதை எடுத்து கொண்டு போகலாம். ஜோதிடம்ன்றது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். இது அப்படியே யூஎஸ்குள்ளே போனால் யூஎஸ்குள்ளே போகணும், ம். சிங்கப்பூருக்குள்ளே போனால் சிங்கப்பூருக்குள்ளே போயிடுவோம். முந்தானத்து டெல்லியில் ஒரு ஜாதகம் அவங்க வந்து அவங்களுக்கு பரிகாரம் அப்படி சொன்னேன். ம். ஏன் டெல்லி ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், டெல்லி போட்டிருக்கோம். அங்கே ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்கன்னு. ஆ. டெல்லியில் ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது. ஓ. டெல்லியில் ரோஹிணின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாங்க, குழந்தை உண்டாகும்னு சொன்னேன். ஆ. சார் ரோஹிணிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்துல் கலாமுக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இருக்குது, அதே மாதிரி தான் இது. அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு. நதி மூலம் தேடாதீங்க, ரிஷி மூலம் தேடாதீங்க, என்னை பற்றி பர்சனலாக தேடாதீங்க, என்கிட்ட வர்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க, போயிட்டு வாங்க, நடக்கும், அவ்வளோதான். ம். இதுதான் விஷயம். புரியுது? இது பேர் கண்டிப்பா முண்டை அஸ்ட்ராலஜின்னு பேர், பிரபஞ்ச ஜோதிடம்னு பேர். ம். அதுக்கப்புறம் என்னோட கேள்வி என்னன்னா, தொழில் சார்ந்துதான் சார். இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். சரி. நடிப்பு மட்டும்தான், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து நடிக்கிறது தான். இதுல வந்து நான் அடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சது தயாரிப்புல போகணுன்றது ஒரு 2-3 வருஷமாவே என் மைண்டுக்குள்ள இருக்க விஷயம். நம்ம ஒரு தயாரிப்பெல்லாம் இருக்கணும், நம்ம வந்து ஒரு 50 குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு முதலாளியா இருக்கணுன்றதை தாண்டி நம்மளால ஒரு 50 குடும்பம் வாழணுன்றது எனக்கு பெரிய ஒரு ஆசை. எனக்கு அது பெரிய ஒரு ட்ரீம் சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம இதுல நிக்கணும் ஒண்ணு, அதுல வந்து தாண்டி நம்ம தயாரிப்பாளரா நிக்கணும், ஒரு பெண்ணா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நிக்கணும். இந்த பிரசன்ன அடிப்படையில வந்து இப்போதைக்கு வேண்டாம், ம். கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாங்க. ம். உங்க ஜாதகம் எவ்வளவு நாள் எத்தனை அதுதான் உங்க ஜாதகம் தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இது பிரசன்னம். இப்ப என்ன கரண்ட்ல ஓடிட்டு இருக்குங்கிறத சொல்றது இது. சரி, அப்ப இப்ப அது இந்த பிரசனத்துக்கு இப்ப இருக்க பிரச்சனைக்கு தீர்வு. சரிங்க. நிரந்தரமா தொழில் அப்படின்னு போகும்போது உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். ஆனா உங்கள் பேரு சூரியனோட பேரா இருக்கனால இயக்கம் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கும். சூரியன் தான் இயக்கம், சூரியன் தான் வளர்ச்சி. சூரியனும் ஏதாவது வளருமா? சூரியனுக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருவோமா? உலகம் என்னத்துக்காகும்? எந்த உயிரினும் வாழ முடியாது. சூரியன் தான் ஆக்சிஜன். சரியா? அதை பார்த்துட்டு நம்ம செய்யலாம். இப்போதைக்கு இதை செய்யுங்க. சரியா தாயி? வேற என்ன கேட்குறீங்க? வேற என்ன, இந்த வீடு மாறுறது எப்படி? அது வீடு மாறுவீங்க, வீடு மாறினா வளர்ச்சி உண்டு. இப்போ இடத்த மாத்துறது உங்களுக்கு டெவலப் ஆகும். பையனுக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த 12வது நல்ல மார்க் எடுத்து வந்துருவாரு. அது அந்த உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் குரூப்ல இருந்து அதுக்கப்புறம் அவர் மாறி போவார். அவருடைய சப்ஜெக்ட் மாறும். நீங்க சொல்ல மாதிரி குரு இந்த சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதி 10ல் ரிஷபத்தில் உட்காந்து தான் பார்க்குறாரு. விருச்சிகத்தில் இருக்க புதனை பார்வை செய்கிறாரு. ஸோ அப்போ அதனால அதுக்கு நல்ல மாற்றம் அவங்களுக்கு உண்டாகும். அவரால் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்ககிட்ட தான் இருப்பார், சப்போர்ட்டாகி வருவார்.
சரிங்க. பையனுடைய ஆதரவு உண்டு. அப்பா வந்து எப்படி இப்போ ஹெல்த் பிரச்சனை இருக்கா, வேற ஏதாவது ஸ்ட்ரோக் சம்பந்தமா தொந்தரவு இருந்துச்சா, அல்லது ஹார்ட் ஏதாவது சம்பந்தமா தொந்தரவு இருந்துச்சா அவருக்கு ஏற்கனவே? இல்ல ஏற்கனவே அதெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் ஆனா உடல்நிலை அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் தான் இருக்காமா, லங்ஸ் ஒரு சம்பந்தமான? பர்டிகுலர் இதுல அவர் கொஞ்சம் டல் ஆயிட்டார். நான் ரொம்ப நடக்க முடியல அவரால. நடக்க முடியல, கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் அடிக்கடிக்கு ஃபீவர் மாதிரி மருத்துவ வருது செலவுகள் வந்துகிட்டு இருக்கும் அவருக்கு. அதாவது சரி, பிளட்டை செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணும் டைஃபாய்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, என்ன செவ்வாய் இப்போ நீசல ரொம்ப இளைச்ச மாதிரி சிம்மத்துக்கு 4 9 கொஞ்சம் செவ்வாய் நீசமாய் தானே இருக்காரு. கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, யாருக்கா மணிமேகலை, யாருக்கா மணின்னு யாருக்கா பேர் இருந்துச்சாமா, கலான்னு யாருக்கா பேர் இருக்காமா? கலா இருக்கு, கலைச்செல்வி, கலா, கலைச்செல்வி தான் பேரு. யாரு? சித்தி, அப்பாவோட தம்பி. மஞ்சுன்னு யாருக்கா, மஞ்சுளான்னு யாருக்கா பேர் இருந்துச்சா? மஞ்சுளா, மஞ்சுளான்னு இருக்காது. மஞ்சுளாமா தெரியலையே எனக்கு, ஞாபகம் இல்ல வேற வந்து யாருக்கா புனிதான்னு யாருக்கா பேர் இருக்கா? புவனேஸ்வரி தான். புவனேஸ்வரி. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் சரோஜா. சரோஜாங்கிறது சிம்மந்தானமா வருது, போங்கம்மா, மறந்து போச்சு, விட்டு போச்சு. சிம்மத்துக்குள்ள பூர நட்சத்திரம் வருதா? மகம் பூரம் உத்திரம், கரெக்டா? மகம் பூரம் உத்திரம். அதுல பூர நட்சத்திரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆமா, ஆண்டாள் பூக்கட்டினால அப்ப ரோஜான்னு பேர் வந்துருவாங்க. அவ்வளவுதான் போங்க. சரிதான். ஆமா, இவ்வளவுதான் விஷயம். இப்படி சொல்லலாம். வேற என்ன கேக்குறீங்க? சரி, வேற ஒண்ணும் இல்லையா. எனக்கு இது கோர்ட் விஷயமாவும் நீங்க சொல்லிட்டீங்க. சரி. என்னுடைய தொழில் சார்ந்தும் நீங்க இப்போதைக்கு அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு. நடிப்பிலே வந்து அடுத்து நான் வந்து படங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்ட்டேன்ல. சரிங்க. இந்த சிம்மத்தை நோக்கி வர்றதுனால வாய்ப்புகள் நிறைய வரும், சரிங்க. மாற்றங்கள் வரும். சக்சஸ் ஆகி வருவீங்க. சரியா? வேற எதுவும் இல்லையா? பையன் விஷயமும் கேட்டுட்டோம். அப்பாவுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். சரிங்க. சொந்த இடம் வாங்குறதுக்கான வழிகள் அது வாய்ப்பு உண்டு, இப்போ உண்டு. இப்போ இடம் உண்டு, வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். இந்த வரக்கூடிய ஒவ்வொரு இந்த ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளே நீங்க வாங்கிடுவீங்க எல்லாமே. அதெல்லாம் வாங்கிடுவீங்க. நல்ல மாற்றத்தை உண்டு. உங்க லைஃப்ல சொந்த கால நிப்பீங்க. அவ்வளவுதான் போங்க. மேசம் நிர்வாகம் பண்ணும். மேசம் இல்லாமல் நிர்வாகம் பண்ண முடியாது. மேச ராசி இல்லாமல் நிர்வாகம் பண்ண முடியாது. மேசமும் சிம்மமும் தனுசும் இல்லாமல் நிர்வாகம் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? கடகமும் நிர்வாகத்துக்கான ஒரு வீடு தான். ஏன்னா கடகத்துக்கு 10ஆம் இடமே மேசம், சிம்மத்துக்கு பாக்கிய வீடு மேசம், அதுவே பாதகமும் ஆகும். சிம்மத்துக்கு 10ஆம் இடங்கிற ரிஷப வீடு, சுக்கிரன் வீடு. அங்கே செவ்வாய்சாரம் மிருகசீரிஷம் இருக்கு. சில லக்கணங்கள் தான் நிர்வாகம் பண்ண முடியும், எல்லாரும் நிர்வாகம் பண்ண முடியாது. எனக்குள்ள சூரியன் 12ல் கிடக்குது, நான் நிர்வாகம் பண்ண முடியாது. நீ தமிழ் மாதம் எந்த மாதம் பிறந்தீங்க? கார்த்திகை மாதம் தான் பிறந்தீங்க. அப்போ ரிஷபத்திலான சூரியன் இருக்கும். அப்போ தீபாங்கிற பேருக்கு 10ஆம் இடங்கிறது ரிஷப வீடு, அங்கே சூரியன் இருக்கா? அதனால ஏதாவது நிர்வாகம் பண்ற ஐடியா இருக்கான்னு நான் முதல்ல கேட்டேன். மேசம் நிர்வாகம் வீடு. காலையில பிரச்சனை துவங்குறது மேசம். டீம்னு சண்டை எந்த வீட்டுல நடக்கும், மேசம் இருக்கான்னு கழுங்க ஆமான்வாங்க. காலையில பிரச்சனை, எந்திரிக்கும் போதே பிரச்சனையை சந்திக்கிறது மேசம். மேசம் மோசம் போங்க. கரண்ட் பில்லு கட்ட முடியாம பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போனா மேசம். மறந்துருப்பாங்க. பீஸ் கேரியர் எலக்ட்ரிசிட்டி வந்து பிடிக்கிட்டு போயிருவாங்க. ஒரு மாசமா அப்படிதான். மாசமா கரண்ட் பில்லு காசு இருக்கும் தாயி, மறந்துருவாங்க. பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போனா மேசம். பிடிங்கிட்டு வந்து கேட்பாங்க, அம்மா பீஸ் பிடிங்கிட்டோமா, காசு கட்டுறியாமான்னு கேட்பாங்க. ஐயோ பிறந்த ஆன்லைன் எடுத்து பண்றது இதெல்லாம். காலையில பிரச்சனை டென்ஷனான மேசம். காலையில் எந்த வீட்டில் சத்தம் கேட்கோ அவங்கள போய் கூப்பிட்டு கேளுங்க, வீட்டில் யாரும் மேசம் இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாங்க நான் மேசம், பொண்டாட்டி மேசம், வாட போங்க மோசம் அப்படின்னு வர வேண்டியதான். சாயந்தரம் பிரியா இருப்பாங்க. நீங்க ஒரு மேச ராசி காலையில போலீஸ் போனா அடிச்சு உட்கார வச்சு விடுவாங்க. சாயந்தரம் போங்க, உனக்கு அறிவு இல்லை, என்ன வேலையில இருக்கு, நீ சண்டை வர போய் அனுப்பிச்சிருவாங்க. மேசராசி மட்டும் பிரச்சனைன்னு காலையில போலீஸ் போனா பிரச்சனை பெருசாயிடும். கணவன் மனைவி வீட்டுல யார் வீட்டுல மேசம் இருக்கோ காலையில சண்டை நடக்கும், சாயந்தரம் 2 ஜோடியா சினிமாக்கு போகும். இது மேசத்தோட விஷயம். அதே மாதிரி நிர்வாகம் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட இருக்கும். இவங்களை கூட்டு போய் ஏதாவது சந்துக்குள்ள வீடு காட்டுங்க, மெயின் ரோட்ல காட்டியான்வாங்க. புரோக்கர் சொல்லுவாங்க மெயின் ரோட்ல காட்டியான்வாங்க. பழைய ஓடாத வண்டி கட்டி உதச்சோம்னா மேசம். பழைய 2 வீலர் இருக்குங்களா தட்டி நோச்சு கிடப்பாங்க. பழைய லூனா, பழைய வண்டி, ஸ்கூட்டரு, ஓடாத வண்டி போட்டு தட்டி ஓச்சிட்டு தான் மேசம். எல்லாம் மேசத்தை பத்தி பேசணும்னா பேசிட்டே போகலாம். மேசத்தை பத்தி பெரிய நிறுவனங்கள் லாக்காய் கிடந்தா மேசம். மேசத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. மேசத்துல அடிக்கடி தீக்காயம் பட்டுச்சுன்னா மேசம். அதுவும் எனக்கு படம். சரியா? இதெல்லாம் அடிக்கடிக்கு படம். ஓசி வண்டி கொடுத்து டேமேஜ் பண்ணிட்டு வந்தா மேசம். வண்டி ஏதாவது விட்டு யாருக்கா கொடுத்து டேமேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா?
நல்லா பண்ணியிருக்கேன். யாராவது வாங்கிட்டு போய் ஓசி வாங்கிட்டு போய் அடிச்சிருக்காங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல சாவி வாங்கி ஓரமா விடுறேன்னு எடுத்துட்டு போயிருப்பான். கண்ணாடி டம்முன்னு அடிச்சிருவாங்களா? கண்ணாடி உடைச்சு வச்சிருப்பாப்ல, பட்டன்ஸை கண்ணாடி. இப்பதான் கண்ணாடி போடுற மாதிரி இருக்காமா? ஆஹா இல்ல இல்ல, கண்ணாடி போட்டுருவீங்க 1.5 வருஷத்துல, அப்புறம் சொல்லுங்க. ஐயா இது பண்ணுவீங்க சரியா? இதெல்லாம் பண்ணுங்க சரியா? மாற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, மாற்றம். இப்ப சூரியனும் உங்களுக்கு விருச்சிகத்துல நிக்குது. இப்ப சூரியனும் இப்ப உங்களுக்கு தீபம்னு சொல்லக்கூடிய பேருக்கு சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் விருச்சிகத்துல நிக்கிறாரு. இப்ப கார்த்திகை மாசம் கடைசி. அப்போ 2-5 கூடியவரும் 2க்கும் 5 கூடியவரும் சாரி 5க்கும் 8 கூடிய குருவும் 7ல் தான் நிற்கிறாரு. அங்கே 2ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ இதை கெஸ் பண்ணி தான் பெரிய பிராண்டடு இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி இயக்குனர்கள், இந்த மாதிரி ஹீரோவை இயக்குனராக மாறுறது, இதெல்லாம் நான் கொண்டு வந்தது. அதுதான் சிம்மத்துக்கு லாப வீடு, அங்கே ராகு இயக்கனால மிதன வீட்டு இயக்கனால போயஸ் கார்டன்னு கேட்டேன். இப்படி எல்லாமே சொல்லலாம், சொல்ல முடியாத ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஏதாவது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஏதாவது ஷூட்டு போயிட்டு இருக்கா உங்களுக்கு? ஷூட்டிங் போல நீங்க முதல்ல ஏதாவது ஏவிஎம் ஸ்டுடியோல ஏதாவது நடிச்சீங்களா? ஆமா நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏவிஎம்ல போனீங்களா? இல்ல, கற்பகம் ஸ்டுடியோ. கற்பகம் ஸ்டுடியோங்கிற ஒரு சிம்மத்துக்கு 10ஆம் இடம் தானே சாமி உங்களுக்கு? சுக்கர வீடு, சுக்கரன் தான் கற்பகம். முதல் நாள் மேக்கப் போட்டு நடிச்ச இடம் கற்பகம் ஸ்டுடியோ. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது விஜய் வாகினி ஏதாவது போயிருக்கீங்களா? விஜய் வாகினி ஸ்டுடியோ அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வாகினி ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ போயிருக்கீங்களா? ஜெமினி போயிருக்கேன், ஏவிஎம்லயும் நடிச்சேன். ஏவிஎம் போயிருக்கீங்க. இப்போ ஏதாவது வீட்டுக்குள்ள எடுக்கறாங்க ஃபுல்லா? ஆமா, இப்போ வீட்ல தான் எடுக்கறாங்க. இப்போ ஸ்டுடியோஸ். இதுல ஏவிஎம் நீங்க கேட்டது ஏவிஎம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. யாரு? சொந்த எங்க வீட்டுக்காரோட அண்ணன். எங்க போனா உங்க பையனை ஏவிஎம் ஸ்கூல்ல படிச்சாரு? பையன் படிச்சது அங்க, இவங்க இப்ப இருக்கிறது அங்க. எல்லாமே ஏவிஎம் உங்களை விடாது. அப்படிங்களா? ஆமா, இது வெறும் பேரை வச்சு. சரி சரி தாய், வேற என்ன கேக்குறீங்க? வேற இல்ல இல்ல, எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் கேக்குறது இல்ல. யாரு யூட்ரஸ் எடுத்தது? யாரு யூட்ரஸ்? எங்க ஃபேமிலில யார் எடுத்தாங்க? இப்ப வரைக்கும் யாரும் எடுக்கல. அம்மா வழியில? அம்மா வழியில வேற யாராவது? எனக்கு அது தெரியலையே. யாராவது யூட்ரஸ் எடுத்தால் இருக்கு உங்க வீட்டுல? வீட்லயா? யாராவது உறவுல யாரா இருக்கும் யூட்ரஸ் எடுக்காம யாரும் இருக்காது. இல்லைன்னா யூட்ரஸ் சம்மந்த பிரச்சனை இருக்கும், பைபராய்டு பிரச்சனை இருக்கும். இப்ப யாருக்கா இருக்கும்? யாருக்கு இருக்குன்னு யோசிங்க. யாருக்கு இருக்குன்னு தெரியல, கேட்குறேன். இதில் யாருக்கா ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கா? ஆக்சிடென்ட் நடந்து அடிபட்டு ஸ்டீல் பிளேட் யாருக்கு வச்சிருக்கு? இல்லை வெரிகோஸ் யாருக்கா இருக்கா? காலில் நரம்பு சுருண்டது? அது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தெரியும். எங்க வீட்டுக்காருக்கே பிளேட் வச்சிருக்காங்க. அதான் கேட்குறேன். வந்து அவருக்கு இருக்கு, அவருக்கு வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. வேற என்னம்மா? வேற எதுவுமே நான் என்னங்க கேட்கறது? இதுக்கு மேல கேட்கவே ஒண்ணும் இல்லையே. ரொம்ப நன்றியா. எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும். இந்த இவ்வளவு விஷயங்கள், ஒரு பேரை மட்டும் வச்சு நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்வீங்களா? எங்க அப்பா அம்மா ஏதோ ஒருக்காக இந்த பேர் வச்சாங்க. எதுக்காக இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்ல பாருங்க. நான் கார்த்திகை தீபத்துல பிறந்தேன். எனக்குன்னா அதனால தான் தீபான்னு பேர் வச்சேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கு கார்த்திகை தீபம் தான் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. தீபான்ற பேர் தீபத்துல பிறந்ததுனால தீபா. இந்த தீபாவை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எங்க பெரியம்மா பிள்ளைங்களோட பேர் முதல் கொண்டு இதனாலதான் எனக்கு இந்த பேர் வச்சாங்கன்றது இப்பதான் உங்க இந்த பிரசங்கத்துல எனக்கு தெரிய வருது. இப்ப சொல்றேன் கேளுங்க. நீங்க இப்ப தீபாங்கிற பேர் வந்து நான் சிம்மம் லக்னம்னு வச்சுக்கிட்டேன். சரியா? சிம்ம லக்னமாவே வச்சுக்குவோம். நான் சிம்ம ராசி. சரியா? பக்கத்துல எங்க துணைவியர் உட்காந்துருக்காங்க. அவங்க மேசம் பரணி. பரணி பாருங்க, அவங்க பரணி. வேற யாராவது உள்ள மேசம் இருக்கீங்களா யாராவது? இல்ல, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு ஒரு இங்க வந்து ஆங்கரா ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. அவங்களுமே வந்து மேஷம். ஸோ இந்த இதுக்குள்ள இது வந்து நம்ம பிக்ஸ் பண்ணல, பிளானட் தான் பிக்ஸ் பண்ணுது. பிரபஞ்சம் பிளானட் ரெண்டும் ஒண்ணுதான். அதான் கிரகத்துக்குள் கட்டுப்பட்டதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டதான் கிரகம். ஆனா கிரகம் போடுற கட்டளை இறைவனே ஆஃப் ஆயிடுவார் சில நேரத்துல. இறைவனை வேடிக்கை தான் பார்ப்பாரு. மரணம் நிகழும் பொழுதும், துன்பியல் சம்பவங்கள் நிகழும் பொழுதும். சரியா? ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னா அங்க இறைவன் வேலை செய்யணும், கிரகம் ஆஃப் ஆகணும். அப்ப இறைவனே கிரகங்களை உருவாக்குறாரு. ஆனா கிரகங்களுக்கு கட்டுப்பட்டதான் இறைவன். இறைவனுக்கு கட்டுப்பட்டதான் கிரகம். ரெண்டு மாறி மாறி, அதாவது அவரோகணம் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அது மாதிரி ஆரோகணம் அவரோகணம் சொல்றாங்களா? அது மாதிரி தான். அது எப்படி அந்த பிரபஞ்சத்தோட நம்ம வந்து எப்படி கனெக்ட் ஆகுறது? பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது அப்படின்னா எதுவும் வேண்டாம்னு போயிடணும். எதை பத்தி யோசிக்க? எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்ட்டு போய் நல்ல ஒரு ஆன்மீக குருமார்களோட தொடர்புல இருந்தீங்கன்னா அது வந்துடும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது அதுதான்.
இதெல்லாம் விட்டுட்டு வெளியில போயிடணும். ஒன்று சொல்லுவாங்க சார், 1111 அந்த 111 ஒன்னா நம்பர், அது வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது. அடிக்கடிக்கு அந்த பார்க்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. புதுசா கிளப்பி விடுறது. பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போனா காசு வந்துருமா? நமக்கு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்தோம்னு ஒண்ணு இருக்கு. இது காமனா சொல்றது, அது இறை நம்பிக்கையை தூண்டுறதுக்காக சொல்றது. நானும் முருக பக்தன் தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. நான் பழனிலேயே போய் படுத்து கிடந்திருக்கேன், பல சொத்தை வித்திருக்கிறேன். எனக்கு திசை மோசமா இருந்தா என்ன கோயில் போய் என்ன செய்ய? டயம் சரியில்லைன்னா என்ன கோயில் போய் என்ன செய்ய? எல்லாமே வேடிக்கை பார்க்கும், எல்லாமே வேடிக்கை பார்க்கும். அப்ப பிரபஞ்சம் வந்து ஒரு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன், உடம்புல பேன் வச்சு பார்த்துருக்கீங்களான்னு சொன்னேன். ஒருத்தருக்கு உடம்புல பேன் வச்சதுன்னு சொன்னேன். எனக்கு உடம்புல பேன் வச்சது, நான் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறாள். நான் இந்த ரோம கால்கள்ல மச்ச மாதிரி ஒட்டிட்டு இருக்கும், அதுக்கு பேர் சீலை பேன்னு பேரு. தரித்திரியம் அதிகமாகும் பொழுது அது வரும். திருச்சியில சமயபுரம் போற ரோட்ல கூத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து சமயபுரம் போற ரோட்ல கூத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பல்குனி ஆறுன்னு ஒரு வாய்க்கால், காவிரி கிளை வாய்க்கால் அதுல ஓடுது. அதை ஒட்டி ஒரு கன்னியாஸ்திரி ஹாஸ்டல் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளான்னைக்கு இருக்கு. 2003 காலகட்டங்களில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒர்க் பண்ணுறேன் போய். அன்னைக்கும் ஜோடம் தெரியும், இன்னைக்கும் தெரியும். கிரகத்தை மீற முடிஞ்சது என்னால். நான் போகாத கோயில் இல்லை, உலகம் துரத்துச்சு என்னைய. சொந்த ஊருக்கு போக முடியாது, கடன், நெருக்கடி, போராட்டம், தற்கொலை எண்ணம். அப்போ எனக்கு உடல்லலாம் பெயின் இருக்கும். அந்த வாய்க்காலில் போய் அந்த துண்டு, குற்றால துண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், எங்கள் ஊர் பக்கம் நெல்லை மாவட்டத்தில். அந்த துண்டு மணல், ஆட்டு மணல் எடுத்து வச்சுக்கல. அப்போதான் அந்த பேன் உதிரும், பிச்சை எடுக்கணும். அவ்வளோ அந்த கெட்ட நேரம் வரும்பொழுது யாரே சொல்ல வேண்டாம், எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சு வந்த மனுஷன். நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அந்த கர்மா தானே இப்போ அனுபவிக்க போறோம். நான் இந்த பெயின் விஷயத்துல உணர்ந்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பெயின் பிடிக்காது. பெயின் பிடிக்கிறதுனால அந்த வீட்டுல மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம், கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது எனக்கு தலை ஃபுல்லா பெயின் வந்துரும். அது கொஞ்சம் வர எப்படி நிறைய பெயின் பிடிச்சிருச்சு தலையில. இப்ப தலையில பெயின் இல்ல. அறுவருக்கு தக்கக்கூடிய உரை சனிக்கேது தலையில வந்து உட்கார்ந்தா எப்படி வந்ததுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இப்ப தலையில இல்ல. சனிக்கேதான் பேன். அதனால போட்டு ஈர்வலி வச்சு வலிச்சுட்டு கிடப்பாங்க எங்க ஊர் பக்கம். அதெல்லாம் வரவே கூடாது. அம்மா இறக்க உயிர் போறதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லா பெயின் வந்துருச்சு. அம்மா உயிர் போனதுக்கு அப்புறம் பெயின் எங்க போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி பாயிண்ட் போயிருச்சு பாருங்க. இப்ப சிம்மத்துக்கு 4 கூடிய செவ்வாய் 12ல நீசமாய் கிடக்கா. நான் பாயிண்ட் விட்டு போச்சு, யார் இறந்தாங்கன்னு கேக்குறதுக்கு. அம்மா இல்லையான்னு கேக்குறதுக்கு மறந்து போச்சு. அம்மா இல்ல, இப்ப அப்பாவை தொந்தரவு பண்ணு. இதெல்லாம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இப்போ ஓடுற அந்த தீபாங்கிற பேருக்கு சிம்ம வீட்டுக்கு 4 கூடிய செவ்வாய் 12ல நீசம். அப்ப அம்மா இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமையா? சனி உட்கார்ந்த வீட்டுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனியை வந்து செவ்வாய் வந்து 3 கூடிய செவ்வாய் பாக்குறாரு, நீசமாய் பாக்குறாரு. அப்போ ஏற்கனவே வீட்டுல கர்மம் நடந்திருக்கும், அவ்வளவுதான். இது எல்லாம் சொல்லலாம், சொல்ல முடியாத இல்ல. அந்த நேரம் நம்ம ஃப்ரீயா இருக்கணும், டைம் இருக்கணும், இத்தனை ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு. சரிமா? ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு என்னன்னா, நான் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்ததை விட அதிகமான கேள்விகளுக்கு வந்து எனக்கு இங்க பதில் கிடைச்சது. முதல்ல வந்து ஐயாக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதை வந்து தொடர்ந்து பார்க்குற ஆதன் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.